ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் செய்கிற ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த லட்டுவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்பவும் இதே லட்டு செய்ய சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த லட்டுவை தாராளமாக சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்கும். அதே போல் செய்கிற டைமிங்குமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்வீட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கப் அளவுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவை எந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கிறோமோ அந்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அதில் பாதி நெய்யை மட்டும் இப்போ சேர்த்துக்கணும். நெய் சூடாகி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ண பாதாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் முந்திரி பருப்புடைய கலர் பொன்னிறமாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நெய்லேயே வறுத்து விட்டுக்கலாம். பாதாம் முந்திரி தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை நட்ஸாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி பருப்பு வரப்பட்டு அதோடைய கலர் நல்ல பொன்னிறமாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாதாமையும் முந்திரி பருப்பையும் நெய்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நெய் எல்லா கோதுமை மாவுலையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கோதுமை மாவை வறுத்து விடணும். அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ பாருங்கள், கோதுமை மாவும் நெய்யும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது இந்த கோதுமை மாவு வரப்பட்டு அதோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இந்த கோதுமை மாவுடைய கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கோதுமை மாவை வறுத்து விடணும். அப்போ தான் கோதுமை மாவுடைய பச்சை வாசனை நல்லா போகும். கோதுமை மாவை நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு இருக்கும்போதே கோதுமை மாவுடைய கலர் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் இந்த கோதுமை மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போதே கோதுமை மாவு நெய்யில் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி மாவு வந்து கட்டியாகும். இந்த மாதிரி மாவு கட்டியானதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலே கோதுமை மாவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு இந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லட்டு ரெசிபீஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு கோதுமை மாவை வறுத்து விட்டதுக்கப்புறம் அதோடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருக்கும். அடுத்து இது கூட வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லை அப்படின்னா தேங்காவை துருவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தேங்காவை ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது லட்டை வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே வந்து தேங்காவை துருவிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு தான் வந்து லட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ பாருங்கள், மாவு கூட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோதுமை மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவை பவுலில் மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவோடைய சூடு அப்படியே வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. மாவு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கல, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெல்லம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க. மாவு ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். மாவோடைய சூட்டுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கிற சர்க்கரையுமே வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். ஸோ இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும் லட்டு பிடிக்கிறதுக்கு. கோதுமை மாவு கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். மாவு ஈரப்பதமாக இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. மாவு வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வந்துட்டு மாவு கூட தண்ணிலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது. இதில் வந்துட்டு நெய் வந்து சேர்த்து பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ஈரப்பதமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மாவில் லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கோதுமை மாவு லட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்குமே இந்த லட்டை நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க.
நான் வந்துட்டு இந்த மாவில் எக்ஸ்ட்ரா நெய்லாம் ஆட் பண்ணலை. எனக்கு அந்த மாவில் இருந்த ஈரப்பதமே லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. லட்டு பிடிச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா கோதுமை மாவுலையுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இனிமேல் ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா ஹெல்த்தியான இந்த கோதுமை மாவு லட்டு செஞ்சு கொடுங்க. இந்த கோதுமை மாவு லட்டு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. எல்லா கோதுமை மாவுலையுமே லட்டு செஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த லட்டு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை நான் ரெண்டாக உடச்சி காமிக்கிறேன். லட்டை ரெண்டாக உடச்சி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் லட்டு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சதுமே காலியாகிடுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ஹெல்த்தியான கோதுமை மாவு லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.